அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சில சகோதரிகள் நம்மிடம் போன வீடியோல துஆ செய்ய சொல்லியிருந்தாங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம துஆ செய்வோம். எனக்காக நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள். நம்ம அனைவரோட அந்த கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்கி அல்லாஹ் எல்லா துஆக்களையும் ஏற்றுக்கொண்டு நம்ம எல்லா தேவைகளையும் அல்லாஹ் நிவர்த்தி செய்து சிறந்ததை வழங்குவானாக. ஆமீன். அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தை எளிமையான மார்க்கமாக நமக்கு படைத்திருக்கிறான். எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அல்லாஹ் எல்லா செயலுக்கும் ஒரு சிறப்பை வைத்திருக்கிறான். அந்த சிறப்பை எவ்வாறு நம்ம கடைபிடிக்க வேண்டும், அதை கடைபிடிப்பதனால் என்னென்ன நன்மைகள் இருக்கு என்பதையும் அல்லாஹு தெளிவாக எல்லாத்தையுமே சொல்லி தந்திருக்கிறார். அதன்படி வாழ வேண்டியதும் அதை கடைபிடிக்க வேண்டியதும் நம் அனைவரின் மீதும் கடமையாக இருக்கின்றது. அல்லாஹு மனிதர்களை அழகிய முறையில் படைத்துள்ளான். ஆனால் அதில் மிகவும் ஆபத்தாகவும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதியை ஒரு உறுப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதுதான் நம்மளுடைய நாவு. நம்ம நாவினால் பல விஷயங்களை பேசுறோம். சில சமயங்கள் நன்மையான காரியங்களை சொல்கிறோம், சில சமயங்களில் தீமையான விஷயங்களையும் சொல்கின்றோம். பல நேரங்களில் என்ன விஷயம் பேசுறோம் என்ன தெரியாமலே பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதனால்தான் இஸ்லாம் மார்க்கம் நமக்கு என்ன சொல்றதுன்னா, எப்போதும் உண்மை பேசும்படி இஸ்லாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகின்றது. பயனில்லாத பேச்சுகளை பேச வேண்டாம் என்றும் நமக்கு தடை விதித்தும் உள்ளது. அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான் என்றால், பேச்சின் ஒழுக்கம் எவ்வாறு இருக்க வேண்டும், நல்ல வார்த்தைகளே நம்ம பேச வேண்டும், நாவை எவ்வாறு நம்ம பேணி பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதை பாதுகாப்பதனால் என்ன நன்மைகள் இருக்கு, அதை பாதுகாக்கவில்லை என்றால் அதில் என்னென்ன தீமைகள் இருக்கும் என்பதையும் அல்லாஹு திருக்குர்ஆனில் எல்லாத்தையுமே அல்லாஹு நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். அதன் அடிப்படையில் வாழ வேண்டியது ஒவ்வொரு முஃமின் முஸ்லிமான நம் அனைவர் மீதும் கடமையாக இருக்கின்றது. நாவின் ஒழுக்கங்கள் பற்றி அல்லாஹு திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்றால், அத்தியாயம் 33வது அத்தியாயம் அல்-அஹ்ஸாப் சூரால, ஈமான் கொண்டவர்களை நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், எந்த நிலையிலும் நேர்மையான சொல்லை சொல்லுங்கள் என்று அல்லாஹு குர்ஆனில் பதிவிடுகின்றான். மேலும் அல்லாஹு திருக்குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்றால், சூரத்துல் பனு இஸ்ராயில் அத்தியாயம் 17, முஹம்மதே அழகியவற்றை பேசுமாறு எனது அடியார்களுக்கு நீர் கூறுவீராக, எந்த மனிதருடன் பேசிய போதிலும் அழகியதை அவர்கள் கூறட்டும். ஷைத்தான் அவர்களுக்கு இடையே பிளவை உண்டாக்குவான், பிளவை ஏற்படுத்துவான். ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றான். அதனால் அவனிடமிருந்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று அல்லாஹு திருக்குர்ஆனில் பதிவிடுகின்றான் என்றால் அதை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட வேண்டும். அல்லாஹ் ஒரு விஷயத்தை திருக்குர்ஆனில் சுட்டி காட்டுகின்றான் என்றால் அதனுடைய விளைவுகள் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டு அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த வழிமுறைகளை நம்ம பின்பற்றி நம்ம வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ். மேலும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், உண்மையை பேசுங்கள். உண்மையை பேசுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு, அத உண்மை கடைபிடிக்காமல் இருக்கனால பொய் பேசுறதுனால நமக்கு என்ன தீமைகள் இருக்கு. உண்மையை பேசுங்கள். உண்மை நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். நம்ம எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னது, சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான். எவ்வளவு பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருக்கிறது. அதனால் ஒரு மனிதர் உண்மையை பேசிக்கொண்டே இருப்பார், அதை தேர்ந்தெடுத்து பேசி வருவார். இறுதியில் அல்லாஹ்விடம் வாய்மையாளர் சித்திக் என பதிவு செய்யப்பட்டு விடுவார். அல்ஹம்துலில்லாஹ். பொய் பேசாதீர்கள். பொய் தீமைக்கு வழிவகுக்கும். தீமை நம்மளை நரக நெருப்பிற்கு வழிவகுக்கும். தீமை எப்பவுமே நமக்கு தெரியும், தீமை நரகத்திற்கு நமக்கு கொண்டு செல்லும். தீமையின் பக்கம் போகாமல் பொய் பேசாமல் நம்ம அல்லாஹ்விடம் பாதுகாவலை தேடிக்கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார், அதை தேர்ந்தெடுத்து அதையே பேசி வருவார். இறுதியில் அல்லாஹ்விடம் பொய்யர் என பதிவு செய்யப்பட்டு விடுவார் என்று பல ஹதீஸ்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகின்றது. அதனால நம்ம எந்த நிலையிலும் சரி நல்ல வார்த்தைகளையே பேசுவோம், நல்ல சொற்களையே நம்ம சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்காங்க, தமது மூட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் சூரியன் உதிக்கின்ற போது ஒவ்வொரு நாளிலும் நம்ம தர்மம் செய்ய வேண்டும். இஸ்லாம் நமக்கு எளிமையான மார்க்கமாக அல்லாஹ் அறிவிச்சனாலதான் பணம் இல்லையோ பண வசதி இருக்கிறவங்க தர்மம் செய்வாங்க, பல சதக்கா காரியங்களில் ஈடுபடுவாங்க. ஆனா பணம் இல்லாதவங்க அதை பார்த்து வருத்தப்படக்கூடாதுன்னு அல்லாஹ் எல்லா விஷயத்துக்குமே ஒரு சிறப்பை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கு. நம்மளால முடிந்த ஒரு உதவியை பிறருக்கு செய்வதையும் அல்லாஹ் தர்மத்தில் தான் சேர்க்கிறான். நம்மளால முடியல, நம்ம தொழுகைக்கு 5 நேரம் தொழுகைக்கு பள்ளிக்கு செல்வோம், நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் அதிலே ஒரு தர்மத்தை சேர்க்கிறான். இது எல்லாம் முடியலைன்னா நல்ல இனிய சொல்லும் ஒரு தர்மமாக தான் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. புகாரி ஹதீஸ்கள்ல இது இடம்பெற்றிருக்கதை நம்ம பார்க்க முடிகின்றது. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒரு அமர்வில் அமர்ந்து மிகவும் வெறுமையான தேவையற்ற அர்த்தமற்ற பேச்சில் ஈடுபட்டு அந்த அமர்வில் இருந்து வருவதற்கு முன்னால் அல்லாஹ் சொன்ன இந்த துஆவை ஓதிக்கொண்டு நம்ம அந்த
அமர்வில் இருந்து வருவோமோ அந்த அமர்வில் நம்ம தேவையற்ற பேச்சுகள் நமக்கு தெரியாம ஏதாவது நம்ம பேசியிருந்தால் அல்லாஹு அதை மன்னிப்பான் என்று நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன துஆனா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். யா அல்லாஹ், உனக்கே புகழ் அனைத்தும் என்று நான் சாட்சி கூறுகின்றேன். உன்னை தவிர வணக்கத்துக்குரியவன் தகுதியானவன் யாரும் இல்லை. நான் உன்னிடம் மன்னிப்பு தேடுகின்றேன், நான் உன்னிடம் வருந்துகின்றேன் என்று நம்ம அந்த ஒரு கூட்டத்திலே நம்ம தேவையற்ற பேச்சுகளில் ஈடுபட்டு இந்த துஆவை நம்ம அல்லாஹ்விடம் பிரார்த்தித்தால் அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை வழங்குகின்றான். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது. அதுவே ஒரு முக்கிய நோக்கமாகவும் எல்லாருக்கும் இருக்கிறது. அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான வழிகளில் ஒன்று நல்ல பேச்சுகளை பேசுவதாகும் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு சிறந்ததை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார். நம்மளால எதுவும் முடியலைன்னா நல்ல வார்த்தைகளை பேசிக்கொண்டே நமக்கு சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொருத்தரும் நம்ம அதை கடைபிடிக்க வேண்டும். வீணான சொல்லி வீணான பேச்சுகளை தவிர்த்து கொண்டு நல்ல பேச்சுகளையும் நல்ல வார்த்தைகளையும் இனிமையான சொற்களையும் நம்ம எப்போதுமே நம்ம இன்ஷா அல்லாஹ் சொல்லதுக்கு நம்ம கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். மேலும் ஒரு நபிமொழி தொகுப்பில் என்ன நம்ம பார்க்க முடிகின்றது என்றால், ஒரு ஆள் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்காங்க, எந்த காரியத்தை செய்தால் நம்ம சொர்க்கத்துக்கு செல்வேணும், அப்படிப்பட்ட காரியங்களை யார சொல்லலாம் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டதற்கு, சலாத்தை பரப்புங்கள், நல்ல பேச்சை பேசுங்கள், உறவுகளை இணைத்து வாழுங்கள், மக்கள் உறங்கும் போது இரவில் நின்று வணங்குங்கள், சாந்தியுடன் சொர்க்கத்திற்கு நுழையலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லியிருக்காங்க. நபிகள் நாயகம் என்ன சொல்லியிருக்காங்க என்றால், பேரீச்ச பழத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தாவது நரகத்தில் இருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். தான தர்மம் செய்வதை பற்றி பல இதுல நம்ம பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதை நம்ம தர்மம் செய்து அல்லாஹ் அதுக்குடைய நன்மைகள் அல்லாஹ் நமக்கு தருகிறான். இன்ஷா அல்லாஹ் நம்மள்ட்ட இருக்க ஒரு பேரீச்சம் ஒரு துண்டா இருந்தாலும் அதை நம்ம தர்மம் செய்வதனால அல்லாஹ் நமக்கு அதுல நன்மைகளை தருகிறான். நரக நெருப்பிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள இந்த தர்மம் நமக்கு ஒரு செயலாக நமக்கு அமையும். அதுவும் முடியலைன்னா நம்ம ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, இனிய சொல்லை கொண்டாவது காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நம்ம பேசக்கூடிய ஒரு இனிய சொல்லானது ஒரு நல்ல வார்த்தைகளானது நம்மளை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியமாக நம்ம அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பெரியவன், அல்லாஹ் போதுமானவன். அதனால சொர்க்கத்திற்கு செல்வதற்கு பல வழிகளை அல்லாஹ் நமக்கு காண்பித்து தந்திருக்கிறான். மேலும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளவும் அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் சொல்லி தந்திருக்கிறான். நல்ல பேச்சுகள் நம்ம சொர்க்கத்திற்கு மட்டுமல்ல, நம்ம சொர்க்கத்திற்கு நல்ல பேச்சுகளை பேசுவதனால சொர்க்கத்தையும் நமக்கு அல்லாஹ் தருகிறான். நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும் கேடயமாகவும் அதுவான் பயன்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கூறி தந்திருக்காங்க. நரக நெருப்பிலிருந்து பாதுகாவல் கிடைக்கும் கேடயமாக இருக்கிறது என்றால் அந்த பேச்சுக்கு அல்லாஹ் எவ்வளவு ஒரு சிறப்பையும் கண்ணியத்தையும் வைத்திருக்கிறான். அதை கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால நம்ம அனைவரும் முடிந்த அளவில் எவ்வளவு நல்ல காரியங்களை பேச முடியுமா, நல்ல விஷயங்களை செய்ய முடியுமா அதை நம்ம செய்து கொள்வோம். மேலும் கடைசியாக அல்லாஹ்வை மறுமையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதே பேசட்டும், இல்லைனா வாய் மூடி பேசாமல் இருக்கட்டும் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்ததாக புகாரி ஹதீஸ்ல நம்ம பார்க்க முடிகின்றது. நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிரியாக இருந்த போதும் மென்மையான பேச்சுகள் மென்மையான போக்கை மட்டுமே அவங்க கையாண்டாங்க. எதற்குன்னு அவங்களை திருத்துவதற்காக மட்டுமே தான். அல்லாஹு மென்மையானவன், அவன் மென்மையை விரும்பக்கூடியவன், அதனால்தான் மென்மையான போக்கை நான் கையாண்டுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்லியிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாம் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையும் கடைபிடித்து மென்மையான முறை நல்ல பேச்சுகளையும் நல்ல வார்த்தைகளையும் நம்ம சொல்லி சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியத்தை நரக நெருப்பில் இருந்து பாதுகாவலையும் அல்லாஹ்விடம் தேடிக்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த இந்த துஆவை தினமும் ஒரு வாட்டியாவது நம்ம ஓதிக்கொள்வோம். நல்ல பேச்சுகளை பேச வேண்டும் என்பதும் தீய சொற்களிலிருந்து நம்மளை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்றும் தினமும் அல்லாஹ்விடம் இதை ஒரு தடவையாவது ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் கேட்டதின்படி அமல்கள் செய்யும் பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தாருள் புரிவானாக. ஆமீன். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.